ஸ்டார்ட் பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வீரமாங்குடி கிராமம். நாங்கள் வந்து விவசாயம் கரும்பு இப்போ வந்து விவசாயம் கரும்பு பண்ணியிருக்கேன். 32வது ரகம் 32 ரகம் கரும்பு பேர். அது வந்து ஏக்கருக்கு உழவு வந்து 4 சால் ஓட்டணும் டிராக்டருக்கு. பார் வந்து அடுத்தது பறிக்கணும். பார் பறிச்சிட்டு பிற்பாடு ஆளுங்களை விட்டு ஓரப்பாரம் இழுத்துவிட்டு உடனே விதையை வெட்டி கொண்டாந்து போடணும். விதை வந்து ஏக்கருக்கு 3 டன்னு போட்டோம்னாக்க பராமரிப்பு நல்லாயிருக்கும். பார் வந்து 2.5 அடி 4 அடியும் பறிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து 2 அடி தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் அதுவும் மகசூல் குறையில. இந்த 4 அடி பாரும் அது மாதிரி தான் வருது. இந்த 2 அடி பார்லேயே 4 கட்டை 3 கட்டை 3 கரும்பு 4 கரும்பு வைக்கலாம். வச்சோம்னா நல்ல மகசூல் வரும். நாங்கள் வந்து இந்த விவசாயத்தில் நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கோம். நட்டம் கிடையாது. என்றைக்குமே 120 அடி போர் தண்ணி. இங்கே வாய்க்கால் தண்ணி கிடையாது. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் பாய்ச்சி ஆகணும். நம்ம எங்கள் பராமரிப்பில் தான் வந்து விவசாயம் பண்ணுறோம். உரம் வந்து ஃபஸ்ட்டு மாட்டு உரம் வந்து 15 வண்டி 20 வண்டியோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடிப்போம். மண்ணை நல்லா பக்குவப்படுத்தி தான் விதை போடுவோம். போட்டோம்னாக்கா ஏக்கருக்கு 40க்கு மேலே 60 வரைக்கும் வரும். வந்துன்னா நம்மளுக்கு லாபம். வெட்டி விடுவோம். இந்த சுகர் மில்லு ஆரூரம் ஆலைக்கு வெட்டி விடுவோம். அதனால் நாங்கள் சொந்தமாக அடிப்போம். அடித்தோம்னா 30 கிலோ வந்து 500 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய்க்கு வரையும் விற்கும். அப்போ என்ன மார்க்கெட்டோ அது மாதிரி விற்றுக்கிட்டு இருக்கோம். விற்றோம்னாக்க ஏக்கருக்கு வந்து 150 சிப்பம் வரும். 500 ரூபாய்க்கு மேலே 1000 ரூபாய்க்கு வரையும் விற்கும். அந்த நேரம் நம்ம என்ன யோகமோ அது மாதிரி தான் விற்கும். அதுக்கு மேலே ஆள் போயிருக்கு போகிற நம்ம இந்த லாபத்தை எடுத்துக்க வேண்டியது. எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த எனக்கெல்லாம் விவசாயம் தான் இது. ஒரு 25 வருஷமாக கரும்பு போட்டாலும் சரி, வாழை போட்டாலும் சரி, கத்திரி வச்சுருக்கோம், பரங்கி வச்சுருக்கோம், பூசணி வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். நட்டங்கிறது கிடையாது. இந்த விவசாயத்தில் முன்னேற்றமாக எங்கள் பையன் படிக்க வச்சுருக்கேன். ஒரு பையன் டிப்ளமோ, ஒரு பையன் ஐடி, இன்னொரு பையன் டிப்ளமோ. பெண்கள் 2 பேரும் 10,000 வகுப்பு தான் படிச்சிருக்குவ. ஒரு பையன் சிங்கப்பூர் போய் 40 ரூபா வாங்குறாரு. இன்னொரு பையன் மெட்ராஸில் 10 ரூபா வேலை பார்க்குறாரு கம்பெனியில். இன்னொரு பையன் டிப்ளமோ படிச்சிருக்காரு. பெண்ணுங்க 2 பேர் இருக்குவ. வீடு நல்லா கட்டியிருக்கோம். இந்த விவசாயத்துலேயே தான் எல்லாம் சம்பாதிச்சிருக்கோம். விவசாயத்தில் எந்த நட்டமும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு 10 ரூபா கிடைக்கும். எந்த நட்டமும் கிடையாது. இப்போ எல்லா பயிரும் நாங்கள் வந்து ஒரு 10 சென்ட் தான். கத்திரி, மாட்டுக்கு புட்டு, வாழை, பூசணி, மரக்காய், பீக்கங்காய் எல்லாமே இது வந்து ரொம்ப செலவு. வீட்டுக்கு காய்கறி போக்குவரத்து சாப்பாட்டுக்காக இது சொந்தத்தில் கரும்பு இருக்குது. கரும்பு ஆட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கும் எல்லாமே இருக்குது. எல்லாமே வச்சுருக்கோம். விவசாயத்தில் எந்த நட்டமும் கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு 10 ரூபா கிடைக்கும். இப்போ எத்தனை நாள் இப்போ இது நட்டினோன்னா களை எடுப்பீங்க? கரும்பு தானே. ஆமாம். கரும்பு போட்டதையும் ஒரு 30 நாளில் பயிர் வந்துடும். ஃபஸ்ட்டு சித்தாள் விடுவோம். இந்த பில்லுலாம் பார்த்து சித்தாளால் அந்த அப்படியே களைக்கட்டு களை எடுத்துட சொல்லுவோம். பில்லை சுத்தம் பண்ண சொல்லி சுத்தம் பண்ணிவிட்டு உடனே ஒரு 30 நாளில் யூரியாவை போட்டுவிடுவோம். ஏக்கருக்கு 2 மூட்டை யூரியாவை போட்டுருவோம். போட்டுட்டு 2 தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு ஆள் 8 ஆள் கொடுப்போம். ஏக்கருக்கு 4500 ஆகும் ஒரு களை வெட்ட. களை வெட்டிட்டு யூரியா காம்ப்ளெக்ஸு பொட்டாசுலாம் ஒரு 6 மூட்டை கலந்து போடுவோம். கலந்து போட்டு 2 தண்ணி விடுவோம். 2 தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பார் பறிக்கிறதுக்கு ஒரு 5-6 ஆளை விடுவோம். பார் பறிப்பாங்க. பார் பறித்தா 100க்கு ஏக்கருக்கு வந்து ஒரு 4000 ஆகும் பார் பறிக்க. பார் பறித்து முடிஞ்சு போனாக்கா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். தண்ணி விட்டதையும் நாங்கள் வந்து சொந்த ஆளும் செய்யலாம், ஆள் விட்டும் செய்யலாம். சொந்த ஆள் செஞ்சால் ஒரு 10 ரூபா மிச்சப்படும். ஆள் கிடைக்காதுங்க, ஆள் விட்டு செய்வாங்க. இந்த சோகை இந்த சருகு இருக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியில் எள்ளு விட்டு வந்தால் கரும்பு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சுத்தம் பண்ணாக்கா ஏக்கருக்கு 50க்கு மேலே கிடைக்கும். அது மாதிரி சுத்தம் பண்ணலான்னு 40 கிடைக்கும். 40 டன்னு கிடைக்கும். இதை அடித்து பாவு காய்ச்சினாக்கா இன்னும் 10 ரூபா அதிகம் கிடைக்கும். வெட்டி விட்டாங்க 10 ரூபா கொஞ்சம் குறைச்சி தான் கிடைக்கும். இப்போ என்ன டன்னு 2000 இதை ஆலையில் கொண்டு கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு 700-800 ஆகும். டன்னுக்கு 1200 மிச்சப்படும் ஆலை கொண்டு கொடுத்தா. நம்ம வந்து அடித்தோம்னாக்க டன்னுக்கு ஒரு 1500 கிடைக்கும். டன்னுக்கு நம்மளுக்கு 300 கூட்டி கிடைக்கும். எப்படியா இருந்தாலும் அது மாதிரி தான் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த இதுவுமே கிடையாது.
விவசாயம் பொறுத்தளவில் எந்த நஷ்டமும் கிடையாது. நாங்களாம் இந்த விவசாயத்துக்கு நாங்கள் இவ்வளோக்கும் சில பேர் சொல்லுவாங்க விவசாயத்தில் ஒன்றுமே இல்லைங்க, அங்கே கடை வாங்கினேன் இங்கே கடை வாங்கினேன். கடை வாங்கி தான் நம்மளும் செய்கிறோம். இப்போ நானும் பேங்கில் எல்லா பேங்கும் லோன் வாங்கியிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து ஒரு உரக்கடைக்கிறவங்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவேன். தஞ்சாவூரில் ராஜேஷ் வீட்டுன்னு உரக்கடைக்கிறவங்க, அவங்க தான் ஏஜென்ட்டு. பூச்சி மருந்துலாம் போய் சொன்னனாக்கா இந்த மாதிரி செய்யுங்கன்னா இந்த மருந்து முடி செய்யுங்கம்பாங்க. இந்த நடகுக்கெல்லாம் வந்து பயாலஜம்னு ஒரு மருந்து கொடுத்தாரு. அது கொடுத்தோம்னா தூறு நல்லா வரும். அதே கரும்புக்கு எனக்கு கொடுத்தாரு, போத்து நல்லா வெடிச்சு வந்துச்சு. ஒரு குத்தடிக்கு 10 கரும்பு 15 கரும்பு அந்த பயாலஜம்னு குருணை அது உரத்தில் கலந்து போட்டோம்னாக்கா நல்லா வரும். அவர் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஒரு 10 வருஷமாக அங்கே தான் அந்த மருந்து மட்டும் வாங்குறது, வயலுக்கோ இதுக்கோ எல்லாமே. போனோம்னாக்க பணம் இருந்ததோ இல்லையோ இந்த இடத்துக்கு போய் செய்யுங்க அப்படிம்பாங்க. நம்மளும் அது மாதிரி மவுசூல் முடிஞ்சால் கொண்டு பணத்தை கொடுத்துருது. சொசைட்டியில் லோன் வாங்கியிருக்கோம். இங்கேயும் உரம் வந்துருச்சுனாக்கா உரம் வந்துருச்சுங்க எடுத்துங்க பாரு. அந்த உரத்துக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது நம்ம குடும்பம் அளவில். நம்ம பழக்கம் அது மாதிரி எங்கே போனாலும் உரம் எல்லாமே வாங்கிக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வச்சுக்குவோம், எதுவுமே கிடையாது. லோனு அவங்க சொன்ன டயத்துக்கு நாங்கள் கொண்டு கட்டி கொடுப்போம். நல்லா பழக்கம் செக்ரட்டரிலாம் கடன்லாம் வாங்கினோம்னாக்க உடனே லோன் வந்துருச்சுன்னா கூப்பிட்டு உடனே கேட்பார், என்ன தம்பி லோன் வந்துச்சு என்ன வாங்காமல் இருக்குன்ட்டு. நாங்கள் வாங்கிக்கிறது, கொடுத்துக்கிறது, கட்டிக்கிறது. சில பேர்கிட்ட லோன் வாங்கினா அந்த பக்கமே போகாமல் இருக்க மாட்டாங்க, வரவே மாட்டாங்க அப்படின்னு. சோமேஸ்வரம் தான் சொசைட்டி எங்களுக்கு. தேவங்குடி, ஈச்சங்குடி, வீரமாங்குடி, சோமேஸ்வரம் 4 கிராமத்துக்கு ஒரு சொசைட்டி. நாங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் கலைஞர் புள்ள நிறையா இது பண்ணாங்க, கடன் தள்ளுபடி பண்ணாங்க. தள்ளுபடி பண்ணவங்களுக்கு கிடையாது. நாங்களாம் வந்து எங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. வருஷா வருஷம் என்னவோ அதே மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தோம். அதனால் எங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே மாதிரி கட்டிகிட்டு இருக்கோம். அங்கே கூட போனோம், வெள்ளைக்காரங்களே நீங்கள் வாங்க உங்களுக்கு தள்ளுபடி இல்லைங்க, வெள்ளைக்கார ஆட்சியில் தான் அந்தந்த வருஷம் கட்டிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தள்ளுபடி இல்லைன்னு சொன்னாங்க. அதை பற்றி என்னங்க இருக்கு வச்சிங்க அப்படின்னேன். இது மாதிரி பண்ணி நாங்கள் வந்து தள்ளுபடிலாம் எங்களுக்கு கிடையாதுங்க. நானும் எவ்வளோ லோன் வாங்கியிருக்கேன். இப்போ கூட லோன் வந்துருச்சு, வந்து வாங்கிங்கன்னாங்க. உடனே கட்டணும், வாங்கிட்டோம். வாங்கி உர தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துக்கிட்டாங்க. செக்ரட்டரி நல்லா பழக்கம் அது மாதிரி. விரிவாக்க பணியாளரும் சொன்னால் பூர்வம் வந்து வேலை பார்ப்பார், போவார், எல்லாம் செய்வார். நல்லா பண்ணிடுவார்.